வணக்கம் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும். இன்றைய நம்ம பார்க்க போகிற பாட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய வாலிப கவிஞர் அவர் யாருங்க? அப்போ பாதி வாலி சார்னா வாலிப கவிஞர் தான். அந்த வயசுலேயுமே அந்த தலைமுறையை தாண்டி அவங்க இருந்தால் கூட அந்த இளைஞருக்கு அவன் பல்ஸை பார்த்து பாட்டு எழுதுவாங்க. அந்த வாலி சார் கவிஞர் பாட்டு எழுதி ஜானகி அம்மாவோட குரலில், ஜானகி அம்மா குரல் சொல்ல தேவையில்லை, பாடியிருக்காங்க. இந்த பாட்டோட அர்த்தம் என்ன அப்படின்னாக்க, நீங்கள் ஒன்று யோசிப்பீங்க, வாலி சார் பாட்டு எழுதி ஜானகி அம்மா என்ன பாட்டுன்னா பாட்டை கேட்டால் தான் தெரியும். ஓகே, என்ன அப்படின்னா, ஆனால் அற்புதம், நல்ல வரிகள், நல்ல, அதாவது எங்கே தான் திரும்ப சொல்கிறேனே, கவிஞருடைய வரிகளே வேறு, கற்பனைக்கு. அதில் என்னுடைய கற்பனை நான் சொல்கிறேன், அவரோட வரிகளை பார்த்து நான் யோசிச்சதை சொல்கிறேன். ஓகேங்களா? என்ன அப்படின்னா, பெண்கள் கழுத்தில் அழியக்கூடிய தானியை பற்றி சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு பையன் இருக்கான், இந்த பையன் நினச்சிட்டு இருப்பான், நான் சினிமா போய்ட்டு வரேம்மா, இல்லை ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறேன்னே வெளியில் எங்கேயாவது போய் தண்ணி அடிக்கிறான், தம் அடிக்கிறான், தவறான பழக்கம் எங்கேயாவது ஒரு சின்ன நினைக்கிறான் அப்படின்னாக்க, அந்த காரியங்கள் செய்யும்போது வெளியில் வேணால் தம் அடித்து தண்ணி அடித்து வீட்டுக்கு போடலாம், எல்லாம் பாக்கு போட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி. ஆனால் பெத்த தாய்க்கு தெரியும், உலகத்தில் எந்த மூளைக்கு போய் தன்னுடைய பிள்ளை தவறான காரியம் தவறான எண்ணங்கள் நினச்சா பெத்த தாய்க்கு தெரியும். அதே போல் தான் மனைவி, இந்த உலகத்தில் எந்த மூளைக்கு போய் கணவன், அதனால தான் சொன்ன தாய்க்கு பெண் தரேன்னு. நீங்கள் நினச்சிட்டீங்க, சாதாரண மனைவி நினச்சிட்டிங்களா? அம்மாவோட குணம் அத்தனையும் இருக்கும். அதனால தான் எவ்வளோ பெரிய ஆளானாலும் சரி, அவன் மந்திரியாக இருக்கட்டும், சிஎம் ஆகட்டும், பிஎம், யாராக இருந்தாலுமே மனைவிக்கு பயப்படுற காரணம் என்ன அப்படின்னா, உள்ள ஒரு அம்மா இருப்பாங்க, அந்த மனைவிக்குள்ள ஒரு அம்மா இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கனாக்க, மனைவி கட்டக்கூடிய தாலி இருக்குல்ல, அந்த தாலியானது என்ன பண்ணா, நம்ம தாலி கட்ட அந்த எங்கே இருக்கும், மனைவியோட கழுத்தை மட்டும்தான் இருக்கும். அந்த தாலிக்கு எவ்வளோ பவர் தெரியுமா அவங்களுக்கு? அதாவது மஞ்சள் என்றென்றும் நிலையான பாட்டு கட்டுவோம், மஞ்சள் என்றென்றும் நிலையானது, அவங்க எழுதின பாட்டு இல்லை. அதுபோல் மனோரமா அம்மா பாடிப்பாங்க, மஞ்ச கயிறு தாலி மஞ்ச கயிறுன்னு பாட்டு கேட்டிருப்பீங்களே. தாலிக்கு எவ்வளோ பவர் இருக்குனாக்க, கணவன் எங்கே இருப்பான், மனைவி எங்கே இருப்பாங்க, தாலியை கட்டிக்கிட்டு உள்ள ஏதாவது கிராமத்தில் இருப்பாங்க. கணவன் அடுத்த மாநிலத்திலையோ அடுத்த மாவட்டத்திலையோ அடுத்த நாட்டிலையோ எங்கேயாவது இருப்பான். இவன் உலகத்துடைய எந்த மூலையில் இருந்தாலும் சரி, கணவன் ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட இந்த தாலி காட்டி கொடுத்துரும். தாலி தாலி பாக்கியம்னு சொல்லுவாங்களே, தாலி பாக்கியம்னா அவ்வளோ பவர்ஃபுல்லானது தான் தாலி. இந்த தாலியை கவிஞர் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க, அதாவது கவிஞர் வாலி, கணவன் எங்கெல்லாம் போகிறானோ, அந்த கணவன் போகும்போது நம்முடைய நிழல் வரும் இல்லையா, ஆண்களுடைய நிழல், கல்யாணமான ஆண்களுடைய நிழல், அந்த நிழல் தான் தாலி அப்படிங்கிறாங்க. ஆனால் பார்க்குற பார்வைக்கு பெண்ணோட கழுத்தில் இருக்கும். ஆனால் கணவன் அந்த தாலி எப்படி தொடரும்னா, அவன் எங்கே போனாலும் நிழல் போல தொடர்ந்து அவனுக்கு உறுதுணையாக இருக்குன்றாங்க. அவனுக்கு பொதுவாகவே கல்யாணமாகாத பையனுங்க ஆண்களுக்கு பார்த்திங்கன்னாக்க, அம்மாவுடைய ஆசீர்வாதம், அப்பாவுடைய ஆசீர்வாதம் அவனை சுற்றி ஒரு வட்டம் போட்டிருக்கும். கல்யாணமான கணவன்களுக்கு மனைவியினுடைய வேண்டுதல், நீங்கள் ஆசீர்வாதம் கூட தப்பு இல்லை, ஒன்றும் பிரச்சனை, அது அவன் இன்னொரு அம்மா தானே. அவன் எங்கே போனாலும் நிழல் மாதிரி அந்த கணவனுக்கு என்ன பண்ணும், அவனை பாதுகாத்துட்டே வரும். அதுதான் தாலி அப்படிங்கிறாரு. அப்படி நினைக்கிறாங்க, அந்த தாலிக்கு அவ்வளோ பவரான். கணவன் எங்கே போனாலும் எந்த தவறு செஞ்சாலும் ஆட்டோமேட்டிக்காக எங்கேயோ இருக்க மனைவிக்கு தெரிய வருமா. அது மட்டும் இல்லை, மனைவியை பற்றி சொல்கிறாங்க. மனைவி கணவன் எப்படிப்பட்டவர், ஒரே வழியில் பாடலில் கவிஞர் வாலி ரெண்டையும் சொல்லிடுறாரு. ஒரு கணவன் மனைவிக்கு எப்படிப்பட்டாங்க அப்படின்னாக்க, அம்மாவுக்கு யார் இருப்பாங்க, கூட பிறந்த அண்ணன் இருப்பாங்க, நம்ம பெரிய மாமா, அம்மாவோட தம்பி நம்ம சின்ன மாமா இல்லையா, அம்மாவோட தங்கச்சி நம்ம சித்தி, அம்மாவோட அக்கா யாரும் நம்ம பெரியம்மா, அம்மாவோட அம்மா யாரும் பாட்டி, தாத்தா, இப்படி அம்மாவை சுற்றி 1000 பேர் இருப்பாங்க, எவ்வளோ சொந்தங்கள் இருக்கும். ஆனால் நம்ம அம்மாவுக்கு அதெல்லாம் பெருமை இல்லையா. நம்ம அம்மாவுக்கு என்ன பெருமைன்னா, நம்ம அப்பாவை கல்யாணம் பண்ணாங்கல்ல, கல்யாணம் பண்ண பிறகு நம்ம அப்பாவுடைய உறவு மட்டும் தான் பெருசாக. அழகாக கவிஞர் சொல்கிறாரு, ஒரு பெண்ணுக்கு அம்மா வழியில் 1000 இல்லை கோடி சொந்தம் இருந்தாலுமே பெருமை என்னன்னாக்க, அவங்களுடைய உறவுக்கு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம் மாதிரி இருக்கக்கூடியது என்ன அப்படின்னாக்க, அந்த பொண்ணோட கணவன் தான் அப்படின்னாங்க. இந்த அம்மா கூட பிறந்தவங்கள இல்லை அம்மாவோட சொந்தங்கள் 1000 பேர்
அவங்கள்ட்ட கிடைக்காத ஒரு உறவு சாம்ராஜ்யமானது தன் கணவன்கிட்ட மட்டும்தான் கிடைக்கும். கணவன் தான் உறவுடைய மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக பாருங்கள். ஒரு பக்கம் மனைவி காலத்தில் உள்ள தாலி என்னன்னு சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் கணவன் ஒரு பெண்ணுக்கு எந்த அளவு உறவுடைய சாம்ராஜ்யமே கணவன் தான் அப்படின்றாங்க. ரெண்டே ஈக்குவலாக சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா. புரியுது புரியுது புரியுது. பாட்டாக எப்போ கேட்கணும் ரொம்ப ஆவலாக இருக்கேன். நான் பல தடவை கேட்டேன், நீங்களும் கேட்டிருக்கீங்க அந்த பாட்டை. என் வயசில் உள்ளவங்க நிச்சயமாக கேட்டிருப்பீங்க. இப்போ திரும்பி கேட்போம் மேடம், அது பாடுங்க மேடம். அது நாயகன் நிழலே நாயகி என்னும் காவியம் சொல்லி கழுத்தினில் மின்னும் மகளே உன் திருமாங்கல்யம் தாய் வழி சொந்தம் 1000 இருந்தும் தலைவனின் அன்பில் விளைவது தானே உறவென்னும் சாம்ராஜ்யம். தலைவன் சூட நீ மலர்ந்தாய், பிறந்த பயனை நீ அடைந்தாய். மலரே குறிஞ்சி மலரே மலரே. அதாவது என்ன ஒரு அற்புதமான வரிகள், எவ்வளோ ஒரு பொக்கிஷமான பாட்டு இது. நாயகன் நிழலே நாயகி என்னும் காவியம் சொல்லி கழுத்தினில் மின்னும் மகளே உன் திருமாங்கல்யம். நீ நாயகோட நிழல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கழுத்து தொங்கிட்டு இருக்கான். இந்த தாள் என்பது நாயகன் நிழல். நாயகன் நிழல் தான் நாயகி. நீ அவனோட நிழல் அப்படின்னு சொல்கிறது அளவுக்கு என்னது அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தில் மின்னுதான். நாயகன் நிழலே நாயகி என்னும் காவியம் சொல்லி கழுத்தினில் மின்னும் மகளே உன் திருமாங்கல்யம். வரிகளை பார்த்தீங்களா. அடுத்து, தாய்வழி சொந்தம் 1000 இருந்தும் தலைவனின் அன்பில் விளைவது தானே உறவென்னும் சாம்ராஜ்யம். நானே பாடணும் போல அந்த பாட்டு. இருந்தாலும் நம்ம அம்மா பாடிட்டாங்க, மேடம் பாடிட்டாங்க. என்ன மேடம் நீங்கள் வேற எப்படி பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரே பாடலில் டாக்டர் சிவா அப்படிங்கிற படத்தில் மலரே குறிஞ்சி மலரே, ஒரு பெண் பிறந்தா எப்படிலாம் பெருமை சேர்க்கிறாங்க. பிறந்த பயனை நீ அடைந்தாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பெண் பிறந்து யாராக்கெல்லாம் பயனை பார்த்தீங்கன்னா, கணவனுக்கு மட்டும் இல்லை, எத்தனை உயிரினங்களை பெற்றெடுத்து வளர்த்து. அதனால் அம்மா தாய் சிறந்த கோயிலும் இல்லை அப்படிங்கிறது எத்தனை கவிஞர் பிறந்தாலும் அதான் சொல்லுவாங்க. ஆனால் வெவ்வேறு விதமாக சொல்லுவாங்க. புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். பாட்டை ரசிச்சிங்களா? அதனால் நீங்கள் எங்கே இருந்தாலுமே மனைவி நம்மளை எங்கே இருந்தும் நம்ம உற்று நோக்குறாங்க. அந்த பவர் அவங்க கழுத்தில் நம்ம கட்டின தாலிக்கு இருக்குன்னு மறந்துடாதீங்க. அதனால் முடிஞ்சவளுக்கு நம்ம அவங்க மனைவிக்கு ஒன்றும் தெரியாத எங்கேயோ இருக்காங்க அப்படின்னு நினச்சிடாதீங்க. அது வேறு பவர்ஃபுல். இயற்கை சொல்லுவாங்க இல்லையா, எங்கேயோ ஒருத்தர் பார்க்குறான்னு, அதே மாதிரி நம்ம கணவன் செய்யக்கூடிய தவறை எங்கே இருந்து பார்க்கக்கூடிய சக்தி ஆண்டனா மாதிரி இருக்குது. அந்த டவர் சொல்லுவாங்க, டவர் கிடைக்குன்னு. உலகத்தில் எங்கே ஓடி வந்தாலும் அந்த டவர் மட்டும் கிடச்சிட்டு இருக்கேன், அந்த தாலிங்கிற டவர் மட்டும் கிடச்சிட்டு இருக்கேன். அதே மாதிரி பெண்கள் நீங்களும் ஒன்று நினச்சிங்க, விட்டு உதறிட்டுலாம் போயிடாதீங்க. என் மாமன், என் அண்ணன் பார்த்துக்குவான், தம்பி பார்த்துக்குவான், எங்கள் அப்பாட்ட பெரிய வசதியாக எங்கே போய் எப்படி வாழ்ந்தாலும் சொல்லுவாங்களே, எங்கே போய் நீங்கள் எப்படி வாழ்ந்தாலும் உங்கள் உறவுக்கு பெருமை சொல்ல மிகப்பெரிய சாம்ராஜ்யம் அப்படின்னா உங்களுக்கு கணவன் மட்டும்தான். அதனால் இல்லாமல் இருந்தாலும் சரி, எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி, கணவனோட இருங்க. 2 பேர்த்துக்குமே தான். ஓகேங்களா? ரொம்ப அற்புதம். உண்மையிலே அந்த கவிஞருக்கு மிகப்பெரிய சல்யூட் உங்கள் சார்பாக, என் சார்பாக. மீண்டும் இதே மாதிரி ஒரு பாடலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.